வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம்ப்பா. செந்தில் பாலாஜிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. தூக்குனா அந்த தூக்கு கிடையாதுங்க. ஓகேங்களா? டெல்லி மேலிடத்துக்கு அவங்க தூக்குங்க, பார்த்துக்கலாம். இங்கேருந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் இங்கே ஒரு நொடியும் கூட இருக்கக்கூடாது. செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சது போதும், தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டுக்களையும் சரி, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில தான் எலெக்ஷன் பரபரப்புகள் இப்போ ஒருவரும் தொற்றிக் கொண்டிருக்கு. அதனால் விட்டு வைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை இங்கவே கூடவே வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றத திருத்தம் அழுத்தமாகவும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில தான் நண்பர்களே, நிச்சயமாக செந்தில் பாலாஜியுடைய விஷயங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரைக்கும் உச்சபட்ச உயர் தீவிர அந்த தண்டனை அப்படின்றது பாலாஜிக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அவரை டெல்லிக்கு தூக்குங்க, டெல்லி திகாருக்கு தூக்குங்க, அவர் அங்கே கூப்பிட்டுன்னு போயிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சிச்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருப்பதா செய்திகள் அப்படின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்றது கொடுக்கப்படலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ இதனை கேட்ட செந்தில் பாலாஜி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்ன? 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரே ஒரு கான்செப்டை மைண்டில் நிலைநிறுத்தி வைத்துக் கொள்கிறார். எப்படியா இருந்தாலும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, டெல்லி மேலிடத்தை என்னால் ஒன்றுமே தொட்டு இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் மைண்ட் செட்டில் பேசியிருக்கிறாராம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு வகையில் உண்மைதான் செந்தில் பாலாஜி சொல்வது உண்மையிலும் உண்மை, 100% உண்மை. செந்தில் பாலாஜியை அடித்தாலும் பிடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அவர் விரைவில் வெளியே வரப்போகிறதா அஃபீஷியல் நியூஸும் அன்அஃபீஷியலாக செய்திகள் எல்லாம் வெளியே ஆயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை அப்படின்றது கொடுத்திருப்பது எப்பேற்பட்ட விதமான முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஏன்னா எலெக்ஷனுடைய விக்டரி அப்படின்றது ஏகப்பட்ட விதமான மாற்றங்களை உருவாக்கக்கூடும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜியுடைய அந்த தூக்கு விஷயங்களும் சரி, அதெல்லாம் எப்படி மாறுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்ப்பா. ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் நிலமை ரொம்ப மோசம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக ஒரு நியூஸ் தெரிஞ்சிடும்.